ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைனாஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாடு நேற்று சொன்ன இடத்துலேயே வந்து நான் சாப்பாடு சொல்லியிருக்கேன், அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு சொன்னீங்களா, அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லி கேட்டார் நம்ம சோழனும். நம்ம சேரணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரம் வந்து எப்படி இருக்குன்னா, தீச்சட்டி வந்து எடுக்கணும். தீச்சட்டி எடுக்கணுமா? நீங்கள் சாதாரண ஒரு பரிகாரம் பூஜை பண்ணி தானே இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் என்னென்னா தீச்சட்டி எடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலா வந்து பயங்கரமாக ஷாக்கிங் ஆகுறாங்க. ஏன் கையெல்லாம் சுடாது? அதுக்கு வேப்பலாம் கொடுத்துருப்பாங்க, அப்போ கையெல்லாம் சுடாது, அவள் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆனால் கையெல்லாம் சுடத்தான் செய்யும், ஆனால் குடும்பத்துக்காக வந்து நம்ம நினச்சி பண்ணோம்னா அது ஒன்றுமே தெரியாதுமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் சரின்ட்டு வந்து கார்த்தியா வந்து பேசுகிறாங்க, என்ன தீச்சட்டி எடுக்க போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சந்தா வந்துட்டு இந்த மாதிரி ஹீட்ரு இல்லை பாத்ரூமுக்கு, நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படி வந்து கேட்டுட்ருக்காங்க. கேட்டோன்னே கார்த்தியா வந்து காமிக்கிறாங்க, இந்த இருக்கிற ஹீட்டர் அதை ஆன் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஆன் பண்ண சொன்னோன்னே சந்தா வந்து தண்ணியாக கிடக்கும், வலிக்கு வந்து விழுறாங்க. உடனே சேரன் வந்து அப்படியே வந்து தாங்கி பிடிக்காங்க. உடனே கார்த்தியாவுக்கு அதை தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல, சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேரன் வந்து அப்படியே வந்து நார்மலாக எப்பயும் போல் வந்து வந்துடுறாரு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தா ஒரு பக்கம் வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது அவங்களுக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோயிலுக்கு எல்லாருமே வந்து தீச்சட்டி எடுக்கிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கார்த்தியா வந்து பேசுகிறாங்க, எதுக்கு தீச்சட்டி எடுக்கிறது உங்களுக்கு ஒன்றும் செய்யாதா, நீங்கள் எதுக்கு இப்படி தீச்சட்டி எடுக்கீங்க அப்படின்னு. எனக்கு வந்து பெரிய நான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வந்து தீச்சட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் வந்து இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இல்லையா, அதனால் வந்து நான் தீச்சட்டி எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து எப்பயும் போல் வந்து அவங்ககிட்ட எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்கா வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. இப்போ பேசினா என்னமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரியல் ஃபுல்லாமே வந்து இதான் நடக்க போகுது. ஓகே பை பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ என்னென்னு பார்க்கலாம்.